கட்லைக்கு 10 ரூபா வாங்குறான், 20 ரூபா வாங்குறான். வருஷம் நகை விலை ஏறுது. அதை எவனா கேட்டானா? வருஷம் நகை விலை ஏறுது. 5000 ரூபா 4000 சிலிண்டர் விற்கிறான். அதை யாராவது கேட்டாங்களா? எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுது நம்ம தமிழ்நாட்டில். ஊழல் நடக்கிற இதுதான். நகை விலை விற்கிறான்னு நகை விலை கேட்குறாங்களா? நாட்டில் ஒரு சிலிண்டர் 4000 2000 ஏழைப்பட்ட குடும்பம் வந்து கஷ்டப்படுது. இருக்கிற 5 பவுன் 10 பவுன் போடுறாங்க. இருக்கப்பட்ட 50 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணுவான். இதான் ஒயின் ஷாப்பு. அதுக்காக ஒயின் ஷாப்ல மூடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? மூடிட்டா நாங்க பக்கத்துல ஆந்திரா இருக்கு, இந்த இருக்குது. பேசாம ஐயா, பக்கத்துல ஆந்திராவுக்கே நாங்க போயிட்டு வருவோம். இல்ல பக்கத்துல நீ தமிழ்நாட்டுல மூணா பிரெஞ்சு நாடு இருக்கு. பிரெஞ்சு நாட்டுல நீ ஒன்னும் அங்க அசைக்க கூட முடியாது, ஆட்டவும் முடியாது. எங்கேயும் குடிப்போம். ஏங்க எங்களோட ரசிகர்களுக்கு தான் முன்னாடி இடம், அதுக்கப்புறம் தான் மற்ற ரசிகர்கள்லாம். புரியுதா? எங்க ரசிகர்னா எங்க ஃபேன், பிரின்ஸ் சாப்பிட்ற ஃபேன், அவங்களுக்கு தான் முதல் இடம். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருக்குமே. விஜய் அவர்கள் இப்ப 10 ரூபா வாங்குறதெல்லாம் நிறுத்திடுவேன்னு சொல்றாரு. அதெல்லாம் வாங்க விட மாட்டேனே, 10 ரூபாலாம் வாங்க விட மாட்டேனானே அப்படின்றாரு. அப்படிதான் நீங்க சொல்றீங்க. அவன் 150 ரூபாய்க்கு தான் வித்திருக்கான். 140 ரூபா சரக்கு 180 ரூபாய்க்கு தான் வித்திருக்கிறான். என்ன பண்ண சொல்றீங்க? இருந்தாலும் என்ன 10 ரூபாய் நான் பாக்குறது இல்ல. விஜயை வந்து யாருமே மதிக்கல. அதாவது விஜய் சொன்னா அப்படின்னா விஜய் மதிக்கல. ஏன்னா 140 ரூபாய் சரக்கு போட்டா 150 ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், படிச்ச இளைஞர்களுக்கு வேலை கொடு, இவங்களை ஓரம் கட்டு. படிச்ச இளைஞர்களுக்கு வேலை கொடு, இவங்களை வேலையை விட்டு மாத்து. புரியுதா உங்களுக்கு? 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்காது. புரியுதா உங்களுக்கு? அடுத்து வேற என்ன கேக்குறீங்க? தனியாருக்கு மாத்துறாங்கன்னா கவர்மெண்ட் காலம் பூரா வச்சிருக்க கவர்மெண்ட் ஒழுங்கா தான் போயிருந்துச்சு. இப்போ நீங்க தனியாருக்கு மாத்தி உங்களுக்கு என்ன அதுல இது நல்வேடு வரப்போகுது? விலை கூடுனால விலை கூடுறதை பத்தி நாங்க பார்க்கல. அதாவது ஒரு மனுஷனுக்கு குடும்பத்துல பல பிரச்சனை இருக்கும், பல இது இருக்கும். அதுங்க பல பிரச்சனைக்கும் பல இது இருக்கும். ஏதோ ஒரு கோட்டை வாங்கி போட்டோம்னா அந்த குடும்பத்துல நடந்த அந்த ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் அந்த இது அப்படியே சாந்தமா போயிடும். அதுக்கப்புறம் குடும்பத்தோட தான் சேர்ந்து வாழ போறோம். புரியுதா? 10 ரூபா 20 ரூபா ஏறுறது இறங்குறத பத்தி நாங்க பார்க்கல. புரியுதா உங்களுக்கு? எங்களுக்கு எப்பவுமே ஒயின் ஷாப்பு தமிழ்நாட்டில் இருந்தே ஆகணும்.